வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: மரம் வளர்ந்தால் மரத்தினது தன்மையெல்லாம் வித்தில் உண்டு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: மரம் வளர்ந்தால் வித்து இடும், மரத்தினது தன்மையெல்லாம் வித்திலுண்டு. மரம் வித்து வித்து மரம் மாறி மாறி தோன்றும், எல்லை இல்லை. மரம் செத்தால் அது பிறவா, மற்றும் அதன் வித்துக்கள் மரங்களாகும். மரம் வித்து நிலை போல்தான் மனிதருக்கும் மற்றுயிர்க்கும் மறுபிறப்பு என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல, வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் கற்ப விளைவு தரும், அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவிட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்று அருகுணங்களாக வித்தை என்னும் காவல் இவை அனைத்தும் வேண்டும். விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. சாமி என்ன சொல்றாங்க? மரம் வளர்ந்தால் மரத்தினது தன்மையெல்லாம் வித்தில் உண்டு. ஆலமரம் எவ்வளவு பெரிய மரம், அதனுடைய விதை ரொம்ப சிறிய விதை. அந்த ஆலம் விதையில அந்த தாய்மரத்தினுடைய முழுமையான ஒரு அமைப்பு அந்த ஆலம் விதை, அந்த சிறிய விதையில இருக்கு. அந்த ஆலம் விதை, ஒரு ஆலமரம் அது கொடுக்கக்கூடிய அவ்வளவு விதைகளும் அவ்வளவு ஆலமரங்களாக உருவாகும். அது பூமியில முளையிட்டு அது பூமியில முளைத்து விதைத்து முளைத்து வரும்போது அந்த முழு மரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதே போல அந்த ஆழ விதையில முழு மரத்தினுடைய அமைப்பும் இருக்கு. அதே இந்த முதல்ல பாறைகள் இடுக்குல தோன்றிய அந்த அமீபா என்ற அந்த தாவரம் தான் தொடர்ந்து இன்றைக்கு இவ்வளவு இந்த பூமியில நிலப்பரப்புல 28% நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அவ்வளவு அடர்ந்த காடுகளும் வயல்வெளிகளும் எல்லாமே. அப்போ நாம இது இயல்பாக நமக்கு எல்லோருக்கும் தெரியும். மரம் காடுகள்ல வளரக்கூடிய மரங்களுக்கும் சாதாரணமா நம்ம ஒரு காலி பிளேஸ் போட்டு அதுல நெறிஞ்ச முள் செடிகள் மரம் வளர்றதுக்கும் நாம தோட்டங்கள் அமைத்து வளர்றதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அடர்ந்த காடுகள்ல வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் தொடர்ந்து அது ஒன்றோட ஒன்று உராய்ச்சி கொண்டே வளர்ந்து கொண்டிருக்கும். அது ஒரு சூழல்ல தீப்பிடிக்க ஆரம்பிச்சது, உராய்வு ஏற்பட்டு அப்படின்னு சொன்னா பல 100 ஏக்கர் காடுகள் அப்படியே பத்தி எரியுது. அதே போல காலி இடங்கள்ல வளரக்கூடிய அந்த மரங்களும் என்ன வளரணும்னு இல்லாம அது நெறிஞ்சி முள்ளில் இருந்து மற்ற தேவையற்றவை எல்லாம் வளர்ந்து வருது. ஆனா நாம அமைக்கக்கூடிய வீட்டு தோட்டங்கள்ல அவ்வளவு சிறப்பாக நாம அந்த தோட்டங்களை அமைக்கணும். ஒவ்வொரு மரமும் ஒரு விதையிலிருந்து உருவாகக்கூடிய மரம், அது காய்கறிகளை கனிகளை நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கு. அதே போல சாமி என்ன சொல்றாங்க? வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் கற்ப விளைவு தரும், அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவிட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் சன்னீர் நீ சலனமுற்று அருகுணங்கள் ஆகா என்று சொல்றாங்க. நாம ஒரு மரம் ஒரு தோட்டத்திற்கு ஒரு விதை தேடுறோம்னா வீரிய வித்து விதையாக நாம வாங்கி விதைக்கிறோம். ஏன்னா அந்த வீரிய வித்து விதை தான் இன்றைக்கு நமக்கு பொறுபடி நொல்தீவை 100 களை அடிக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்பது நாம எல்லோரும் கடைபிடிக்கிற ஒன்று. அதே போல தொடர்ந்து இந்த வித்து தாவரம் தான் புழுவாக, எறும்பாக, அதே போல பாம்பாக, விலங்குகளாக, விலங்குல வித்திலிருந்து மனிதன் தோன்றியிருக்கிறான்.
சாமி சொல்லுவாங்க இறைநிலை தவத்துல, முதலிலே சிறு சிறு உயிரினமாக தோன்றிய பரிணாமம் பின்பு பலவிதமான உடலுருவ அமைப்புகளுடன் ஐம்புலன்களின் எண்ணிக்கைக்கும் கூடுதலுக்கும் ஏற்ப எண்ணிறந்த வகையான ஜீவன்களாக உருவெடுத்து இயங்குகிறது என்று. நம்ம சாமிஜியினுடைய அந்த முழுமையான பயிற்சி 14 வயது நிரம்பிய ஆண்களுக்கும் பருவமடைந்த பெண்களுக்கும் மனவளக்கலையினுடைய பயிற்சி முழுமை கிடைக்குமேயானால் எல்லோரும் அந்த கருவுல திருவுடைய குழந்தைகளாக உருவாக்க முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க